தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். 2026ஆம் ஆண்டின் வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வாக்குத்தத்தம் நாம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்பது எளிதானதல்ல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே புத்தியிலே தேறின அனுபவம் என்று பவுல் எழுதுகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே தானியேல் சகோதரர்கள் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்தில் 10 மடங்கு சமஸ்தராக விளங்கினார்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்பது தீச்சுளைக்குள் போட்டாலும் சிங்ககவிக்குள் போட்டாலும் எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக மன உறுதியோடு இருப்பதை காட்டும். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தின்படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் என்பது அந்நாளின் விண்ணப்பம். வேண்டுதல் என்பது யோபு நண்பர்களுக்காக செய்த வேண்டுதல். ஜெபம் என்பது தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே சிங்ககபிக்குள் போட வேண்டும் என்ற கட்டளை பிறந்த போது எருசலேமை நோக்கி பலகணிகளை திறந்து தானியேல் பண்ணின ஜெபம். ஸ்தோத்திரம் என்பது 34ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற தாவீதின் ஸ்தோத்திரம். இந்த 4 பேரின் அனுபவங்களால் தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ள அந்நாளின் விண்ணப்பம், யோபின் வேண்டுதல், தானியேலின் ஜெபம், தாவீதின் ஸ்தோத்திரம் நமக்கு வேண்டும். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் நமக்கே சாத்தியம். அதை இந்த 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டிலே நாம் அடைந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.